ஒரு மூத்த ஃப்ரெண்டு சார். இது கொஞ்சம் புதுசா இருக்கே. இந்த மாமா பார்த்தீங்கன்னா, 2 மாரி பேசலாம். பேசும்போது நேரம் போறது தெரியாது. வந்தோம் சார். திருச்சியிலேருந்து சென்னை வரைக்கும் வந்தோம். ஒரு 4 மணி நேரம் ஜேர்னி. சார் இதுவரைக்கும் எங்க மாமா கிட்ட நான் பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. இப்ப கிடைச்ச வாய்ப்ப நான் நல்லா யூஸ் பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறேன். இப்ப மாமாவோட எனக்கு நல்ல க்ளோஸான ஒரு பந்தம் இருக்கு. அவர்கிட்ட எதை இன்னும் சொல்லலைங்கிற ஒரு ஏக்கம் இருக்கு. எந்த விஷயத்த அவர்கிட்ட சொல்லலைங்கிற ஏக்கம் இருக்கு. அவர் கூட நிறையா இன்னும் டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது நல்லா பேசியிருக்கலாம், ஜாலியா விளையாடிருக்கலாம். சின்ன வயசு முடிஞ்சிருச்சு சார். வயசாயிடுச்சு 20 வயசு ஆயிடுச்சு. இதுக்கு மேலே அவர் கூட போய் விளையாட முடியாது சார். பட் ஆனால் இது மேலேயாச்சும் அவர் என்னைய பற்றியும் நான் அவரை பற்றியும் தெரிஞ்சுக்க நேரம் வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இவ்வளோ பேர் சொன்னாங்கல்ல, அது எல்லாமே சேர்ந்தது தான் எங்கள் மாமா. ஒரு அம்மாவுக்கு நிகராக இருக்கிறவர் தான் எங்கள் மாமா. ஆரம்ப காலத்தில் எனக்கு வில்லனாக இருந்தார், இப்போது ஹீரோவாக இருக்கார். மொத்தத்தில் எங்கள் மாமா தான் எனக்கு ஹீரோ சார். அப்பா அம்மாவுக்கு அடுத்து உசுருண்டா நம்ம மாமா, தாய் மாமா தான் சார். என்ன பஞ்சாயத்து வந்தாலும் கடைசி வரைக்கும் கூட இருக்கிற ஒரே மனுஷன் தாய் மாமா தான். என்ன அவர் கல்யாணம் ஆகி 12 வருஷம் ஆகி இன்னும் குழந்தை இல்லை. சொந்தக்காரங்கெல்லாம் சொல்லி காட்டுவாங்க. அவங்க முன்னாடியே சொல்லி அடித்து சொன்னேன், மாமா உன் மகன் நான் இருக்கேன், உன் மகன் எங்கள் அக்கா இருக்கா, இதுக்கு மேலே உனக்கு என்ன மாமா, அவன் கிடக்காய மாமா, என் உசுரே நீ இருக்கும் போகும்போது மற்றவனை ஒன்று பேச விட்டுருவா மாமா. உலகமே அடுத்து அவர் தானே சார். தாய் மாமா